கொஞ்சம் கூட திகட்டாம சூப்பர் டேஸ்ட்ல இருக்கிற இந்த தேங்காய் திரட்டுப்பால் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? இது செய்யறதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு மூங் தால், அதாவது பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணக்கூடாது, நல்லா கலர் மாறணும். இந்த மஞ்சள்ல இருந்து நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது தட்டில் எடுத்து கொட்டிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி சேர்த்து இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் அதே தட்டில் கொட்டி 2ஐயும் நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காயில் இருக்க அந்த தோலெலாம் சேர்க்காம நல்லா ஒயிட்டாக மேலே இருக்க பாகம் மட்டும், அதாவது ஒரு முழு தேங்காயில் பாதி மூடி அளவு தேங்காய் வந்துச்சு. இதையும் இது கூட சேர்த்து ஃபஸ்ட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். எந்தளவுக்கு ஃபைனாக இருக்கோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல பதம் வந்து உங்களுக்கு ஹல்வா பதத்தில் சூப்பராக கிடைக்கும். இப்போ அரைச்சி கொண்டு வந்தாச்சு. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்ல ஃபைனாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வெல்லம் எவ்வளோ சேர்த்துறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு தேங்காய்க்கு ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப்பு, அதாவது 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் வெல்லம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் பொடிச்ச வெல்லம் சேர்க்காமல் அப்படியே போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுது. 3/4 கப் அளவு வெல்லமே உங்களுக்கு சரியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை ஒரு பேனில் சேர்த்துட்டு இது கூடவே நீங்கள் எவ்வளோ வெல்லம் எடுத்துருக்கீங்களோ அதில் பாதி அளவு தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் ஃபுல்லாக நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சிக்கலாம். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் இதில் இருக்க தூசியை வடிகட்டுறதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். ஸோ எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா கரைச்ச வெல்லத்தை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எல்லா வெல்லத்தில் இருக்க எல்லா தூசி எல்லாமே க்ளீன் ஆகிடும். இப்போ க்ளீன் பண்ண இந்த வெள்ளை தண்ணியை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ரொம்ப தேவைப்படாது இந்த ரெசிபிக்கு, ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால தேங்காயிலேருந்து வர எண்ணெயே உங்களுக்கு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நான் மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் தான் சேர்க்க போகிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு இப்போ சேர்த்துட்டு உருகுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு முந்திரியை உடச்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். முந்திரி இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு இப்போ இதே பேன்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி, பாசிப்பருப்பு, அப்புறம் தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் தண்ணி அலசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி ரொம்ப நிறைய சேர்த்திங்கன்னா வத்தி வர ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நிமிஷம் அளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதில் வெள்ளைப்பாகு சேர்த்த உடனே இமீடியட்டாக நல்லா கிண்ட ஆரம்பிங்க. பிகாஸ் இதில் பருப்பும் அரிசியும் இருக்கிறதுனால சீக்கிரமாக திக்காகும். ஸோ நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே கட்டிகள் இல்லாமல் நல்லா உங்களுக்கு திக்கான பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும். ஸோ கலந்து கொடுத்துட்டே இருங்க. கடைசியாக ஸ்வீட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, அதாவது ஒரு சிட்டிகை அளவு உப்பு, ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்திங்கன்னா தான் எல்லா ஸ்வீட்டுக்குமே உங்களுக்கு இன்னும் நல்லா பேலன்ஸ் ஆகி வரும். இல்லைனா சக்கரை பத்தாத மாதிரி இருக்கும். கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நெய் எவ்வளோ கம்மியாக வேணுமோ அந்தளவுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இதுவே உங்களுக்கு நல்லா அதில் இருக்க தேங்காயில் இருக்க எண்ணெய் உங்களுக்கு பிரிஞ்சு வரும். நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துட்டு திருப்பி கலந்துக்கலாம். இது செய்கிறதுக்கு மொத்தமே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும் இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே. அந்த ஸ்டேஜில் எண்ணெய் நெய் ரெண்டுமே பிரிஞ்சு மேலே வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா கூட நீங்கள் திக்காக வச்சுட்டு பர்ஃபி மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த ரெசிபி. அந்த தேங்காயில் இருக்க பால்,
தேங்காயில் இருக்க எண்ணெய் எல்லாமே வந்து சேர்ந்து உங்களுக்கு இந்த ரெசிபியை ரொம்ப ரொம்ப ரிச்சாக கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு திகட்டாது, சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் யூஸ்வலான ஸ்வீட் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்தோன்னா நல்லா இருக்கும்ல. உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி முக்கியமான விஷயம், நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.